இது யூஸ்வலான ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம் இல்லை. இங்கே போனீங்கன்னா நம்ம தான் ஃபுட்டை செலக்ட் பண்ணணும், நம்ம தான் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணணும், அண்ட் ஃபைனலாக நம்ம தான் ஃபுட்டை குக் பண்ணி சாப்பிடணும். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. சொந்த காசில் சூனியம், சொந்த காசில் சோதனை. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலான வீடியோக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சிங்க, அவசியத்துக்கு யூஸ் ஆகும். நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒக்கியம் துறை பக்கத்தில் இருக்கிற மியான் ஹப்பு. நமக்கு இந்த நூடுல்ஸ் மேலாம் பெரிய விருப்பம் இல்லை. பசங்க ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரே அடாம்ஸு. சரி, அவங்களே கொஞ்சம் குஷிப்படுத்துவோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கோம். உள்ளே போனால் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் அடிக்க வச்சிருப்பாங்களா, ஏகப்பட்ட நூடுல்ஸுங்க. எந்த வெரைட்டிஸ் எடுக்கிறதுனே தெரியல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் நூடுல்ஸ் பாக்கெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டாப்பிங்ஸ் எக்கு சிக்கனு கூடவே நிறைய வெஜிடபிள்ஸும் வச்சிருக்காங்க. இந்த டாப்பிங்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் பில்லை போட்டால் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் மூவ் ஆகும். அடுத்ததாக ப்ரிப்பரேஷன் ஏரியாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னதான் இருக்குதுன்னு எட்டி பார்த்தா ஏகப்பட்ட உற்சாக பானங்களை வச்சிருந்தாங்க. அதில் ஏதோ பீருன்னு கண்ணில் படுது. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது எல்லாம் நான் ஆல்கஹாலிக் பீர். நம்ம தான் டீ டோட்டலர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்த்துட்டு நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண போயிட்டோம். ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு அவங்களாம் கைட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் அந்த டப்பில் கொட்டிட்டு மற்ற மசாலா சாஸ் ஏகப்பட்ட டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு ப்ரிப்பரேஷன் படு வேகத்தில் போயிட்டு இருந்தது. பசங்களாம் ரொம்ப குஷியா இன்ட்ரெஸ்டிங்கோட இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவழியாக ப்ரிப்பரேஷன் பண்ண ஃபுட்டை கொண்டு போய் அங்கே இருக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்மளே தான் குக் பண்ணணும். அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி சில பல செட்டிங்ஸ்லாம் போட்டு விட்டு அதை அப்படியே நம்ம ஹீட் பண்ணோன்னா ஒரு 4 to 5 minutes டைம் எடுக்குது. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. அந்த ஃபுட்டை கொண்டு போய் வெளியில் வச்சோ இல்லைனா உள்ளுக்குள்ளேயே அவங்க டைனிங் வச்சுருக்காங்க ஏரியா, அதில் சாப்பிட்டு நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியது தான். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். இணைந்திருங்கள். சைனிங் ஆஃப் சினிமா. டேக் கேர், பாய்.